ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த PS5 கண்ட்ரோலரை 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னைக்கு அதோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பெறப்பட்ட பேடிஎம் தொகை அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஹானஸ்ட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங், இதோட பில்ட் குவாலிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பில்ட் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெஃப்ட் இருக்கும். இதுவே நீங்கள் மோஸ்ட்லி ஆன்லைனில் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்க கண்ட்ரோலர்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். அதுவுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதே திங்கை தான் பண்ண போகுது. பட் இதோட பில்ட் குவாலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்டர்டியான மெட்டீரியலை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும். செகண்ட் விஷயம் வந்துட்டு எர்கனாமிக்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி வரலாம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் தான் அப்புறம் எர்கனாமிக்காக இருக்கும், பிளே ஸ்டேஷன் தான் அப்புறம் எர்கனாமிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடு பிரிவாங்க. பட் ஐ எம் லீனிங் டுவர்ட்ஸ் பிளே ஸ்டேஷன் சைடு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கண்ட்ரோலரை வந்துட்டு யூஸ் பண்ண இந்த 4 வருஷத்தில் ஐ ஹவ் had gaming sessions of more than 5 hours 6 hours even 8 hours கூட கண்டினியூஸாலாம் கேம் விளையாண்டுருக்கேன் சார்ஜ் போட்டு. எனக்கு அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறப்பையும் வந்துட்டு அந்த ஃபெட்டிக் இல்லை, ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஸோ எர்கனாமிக்லி இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஒரு சிலருக்கு எக்ஸ்பாக்ஸோட அந்த எர்கனாமிக்ஸ் பிடிக்கும். அந்த எக்ஸ்பாக்ஸ் தான் ப்ரோ மாஸ் ப்ரோ அப்படின்ட்டு சொன்னால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், சிமெட்ரி பாருங்கள். என்னைய மாதிரி இந்த ஓசிடி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த சிமெட்ரி இல்லாமல் அந்த எக்ஸ்பாக்ஸில் இருக்க மாதிரி மேலே ஒரு ஜாய்ஸ்டிக்கு இந்த சைடு கீழே ஒரு ஜாய்ஸ்டிக் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிடும். ஸோ எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன். சரி ப்ரோ, அப்புறம் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆன் பேட்டரியில் அரவுண்ட் ஒரு 7-8 hours சம்டைம்ஸ் ஈவன் புஷ் பண்ணப்போ வந்துட்டு ஒரு 10 hours வரைக்குமே வந்திருக்கு வித் வைப்ரேஷன் ஆன். அந்த ஹாப்டிக்ஸ் கிடையாது, ஆப்டேட் ட்ரிகர்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வைப்ரேஷன் ஆன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ளூடூத்தில் நீங்கள் இது பிசியோட கனெக்ட் பண்ணுறப்போ வைப்ரேஷன்ஸ் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். பட் அந்த ஹாப்டிக் எதுவுமே ட்ரான்ஸ்மிட் ஆகாது. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான டைம் கிடைக்கலாம். ஸ்பீக்கிங் ஆஃப் ஹாப்டிக் ஃபீட்பேக், வேலை பார்த்துருமாப்பா, அருமையாக கட்டிக்கிறான்ப்பா. அந்த மாதிரி லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நான் நிறையா PS5க்காக கன்னிசம் நிறையவே பண்ணியிருப்பேன். ஆப்வியஸ்லி இந்த PS5 கண்ட்ரோலர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேசஸ் ஐ எவர் டிட் அண்ட் ஸ்டில் கிவ்ஸ் மீ day 1 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் டு பை அ பிளே ஸ்டேஷன் கண்ட்ரோலர் ஓவர் அ எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்துட்டு பிளே ஸ்டேஷன் ஸ்டுடியோஸ் கேம்ஸ் விளையாடுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு ஒரு பிளே ஸ்டேஷன் கண்ட்ரோலராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் USB வயர்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் விளாட்றப்ப ஒரு இம்மர்சிவ் ஆக்சுவல் பிளே ஸ்டேஷன் 5 எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பிசிலேயே கிடைக்கும். பட் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நார்மலாக ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு காஸ்மிக் பைட்டோ இல்லை இவோஃபாக்ஸோ கண்ட்ரோலர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டின்னா USB Type-C சார்ஜிங்கோட பேட்டரி வந்துடும். அதே மாதிரி ப்ரொப்ரைட்டரி கனெக்டர்லேயும் வந்துட்டு நம்ம போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பாக்ஸில் இப்போ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் போடுற மாதிரி தான் வரும். ஸோ அது வந்துட்டு நான் பர்சனலி என்னோட PS5 கண்ட்ரோலர் வாங்குறப்ப அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ் அண்ட் இது அடாப்டர் ட்ரிகர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஆட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த கண்ட்ரோலர் சூஸ் பண்ணேன். நவ் தி எலிஃபெண்ட் இந்த ரூமை அட்ரஸ் பண்ணிடுவோமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் ஜோக்ஸ் அபார்ட், நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டிக் ட்ரிஃப்ட். எஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக் ட்ரிஃப்ட் இருக்கும் அப்படின்வாங்க. அதுதான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இதுவை ஸ்டிக்ஸை வந்துட்டு சென்டர் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு பிசியில் நீங்கள் விளாட்றப்போ மேபி லெஃப்ட்டு ரைட்டு லைட்டாக ஸ்லைட்லி லெஃப்ட் இல்லை ஸ்லைட்லி ரைட்டு மூவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கான காசஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறித்தனமாக கேம் விளையாடுறது. என்ன வர சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டிவ் பேஸ்டு ஜாய்ஸ்டிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லாங்கர் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வேறு கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் இன்னும் எப்படி நிறைய குறையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டு இந்த கேம் விளையாடுறது ரொம்ப இமோஷனலாக அப்படி இறங்கி அப்படி நசுக்கி பிசைஞ்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் வந்துட்டு விளையாடிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்டிக் ட்ரிஃப்ட் வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி ப்ரோ, நீங்கள் 4 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்டிக் ட்ரிஃப்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நோ.
எனக்கு சுத்தமாக ட்ரிஃப்ட் இருந்ததே இல்லை. ஸோ நான் வந்துட்டு அந்தளவுக்கு அக்ரெசிவாக விளையாடாததுனாலையும் அண்ட் ஒரே சிங்கிள் பர்சனை நான் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு ஸ்டிக் ட்ரிஃப்ட் வராமல் இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸுமே இருக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் எஃபெக்ட் இருக்க ஜாய்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ரெசிஸ்டிவ் எலிமெண்ட் அது வந்துட்டு ஒரு மேக்னெட்டை யூஸ் பண்ணும். மேக்னெட்டோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அதோட அட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு பொறுத்து உங்களோட ஸ்டிக்கோட பொசிஷனை எப்படி இருக்குது அப்படின்ட்டு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு ஸ்டிக் ட்ரிஃப்ட்டை ரொம்பவே குறைக்கும். பட் ஹால் எஃபெக்ட் ஜாய்ஸ்டிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஆப்வியஸ்லி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு PS5 கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஹால் எஃபெக்ட் போட்டுக்கலாம். பட் எனக்கு எல்லாமே ஸ்டாக் தான் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் இந்த இது மட்டும் நைட்டு க்ளோ இந்த டார்க் வரும். என்னோட பழைய ஸ்டாக் இது வந்துட்டு பிஞ்சிருச்சு. அதனால் நான் இந்த ஜாய்ஸ்டிக் கவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் மக்களே, நான் வந்துட்டு இந்த PlayStation 5 கண்ட்ரோலரோட என்னுடைய லாங் டேர்ம் ரிவ்யூ பற்றி பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.